கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான தேவ வசனம் சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான் இந்த ஒரு பெரிய அசைக்கப்படவே முடியாத அளவுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்குறேன்னு இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணுறாரு பாருங்க. அவங்க என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன். ஜீசஸுங்கிற சாலிட் ஃபவுண்டேஷனில் நம்ம வீடு கட்டப்பட்டிருக்கோன்னா, நம்ம குடும்பம் கட்டப்பட்டிருக்கோன்னா, நம்ம கட்டப்பட்டிருப்போம்னா, நம்ம ஊழியம் கட்டப்பட்டிருக்கோன்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. நம்பிக்கைக்குரியவர் நமக்கு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்பிக்கையே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். என்னங்க வாழ்ந்து ஒன்றுமே சரியாக வரமாட்டேங்குது. இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், எங்கெல்லாமோ போக சொல்கிற இடத்துக்கெல்லாம் போகிறோம், அது சித்திக்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இயேசுவை தேடி நீங்கள் இன்னும் வரலங்கிறது தான். இயேசுவை மாத்திரம் தேடி வந்துருங்க. என் பாவத்தெல்லாம் தெரியாமல் நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தால் கழுவிடுங்கன்னு மாத்திரம் சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் அந்த நிமிஷத்துலேயே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். அன்னையிலேருந்தே பாருங்கள், நீங்கள் எது கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அது ஒன்று தான் அவர் உங்ககிட்ட இருந்து விரும்பி கேட்குறது, அந்த பாவ மன்னிப்பு. இன்னும் விசேஷமாக ரொம்ப சாபங்கள் இருக்கும் நிறைய பேர் குடும்பங்களில். சபிச்சு ஒன்று மாற்றி கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, செத்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு வாலிப வயசில் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும், எதுவுமே தொட்டது தொடங்காது. இதெல்லாம் சாபம். அப்படி உள்ளதெல்லாம் கூட ஆண்டவர் முறிச்சு போட்டுருவார் பாருங்கள். இந்த ஜெபத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய சாபங்கள் போயிடும். அதுக்கப்புறம் வியாதிகள் வந்தாலும் அதிலேருந்து நம்ம மீட்டு வெளியில் வரலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கிட்னியில் கேன்சர் அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்னியில் தான் இருக்கார். பட் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கார். அவர் கர்த்தருக்குள்ளே இருக்கிறாரு, அவர் ஜீவனோடு இருக்கார். நான் கேட்குறேன், உங்களுக்கு அந்த ஒரு கிட்னி எடுத்தது உங்களுக்கு தெரியுதா? ஏதானு வித்தியாசம் தெரியுதா? ஒரே ஒரு கிட்னியில் தான் நம்ம உயிரோடு இருக்கோங்கிறது தெரியுதா அப்படின்னு சொன்னால், ஆமாம், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல, நான் முன்னே இருந்த மாதிரியே தான் இருக்கேங்கிறாரு. இது கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்றைக்கி எத்தனை பேருக்கு கிட்னி ஆப்ரேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி சக்ஸஸே ஆகாமல் சித்தே போய்ட்றாங்க. இன்றைக்கி இவர் உயிரோடு இருக்கார்ல, எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம். ஏன்னா நிலைத்து இருக்கும்படிக்கு என்றென்றைக்கும் சீயோன் மலையை பற்றி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இந்த சீயோன் பர்வதங்கிறது தாவீது ராஜாவோட கேபிட்டலாக இருந்துச்சு. அங்கே தான் அவர் இருந்தார் பாருங்க. ஒரு 150 தடவையானும் பழைய ஏற்பாட்டில் இந்த சீயோன் பர்வதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஒரு விசேஷித்த இடம் சீயோன் பர்வதம். அப்போ இந்த பர்வதத்தை போல் எப்படி அதை அசைக்கவே படலை, அப்படியே இருக்குது பாருங்கள் ஸ்ட்ராங்காக. இன்றைக்கி ஈரான் வார் வந்துடுச்சு, ஈராக்கு எல்லாமே குண்டு போடுறாங்க, சீயோன் மலை அப்படியே தான் இருக்குது. எதுவுமே தாக்குதல் ஒன்றுமே அவங்கள ஒன்றும் அசைக்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைங்கள் இஸ்ரவேலர் கர்த்தருடைய பிள்ளைங்கள், அவர் தெரிந்து கொண்ட நாடு அது. அதனால் யார் என்ன தாக்குதல் பண்ணாலும் அவங்க நிலை நிற்பாங்க. அதுபோல தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விசுவாசத்தில் இஸ்ரவேலர்களாக இருக்கிறபடினால பைபிளில் கொடுத்துருக்கிற அத்தனை வசனங்களும் வாக்குத்தத்தங்களும் நமக்குரியது நம்ம விசுவாசித்து எடுத்துக்கிறதுனால நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு அசைவு வர்ற மாதிரி இருக்கும், அது நம்மளை விட்டுட்டு அந்த பக்கம் போயிடும். இந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் சாத்தான் நமக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும், ஆனால் அவனால் தொட முடியாது. அவன் கண்ணின் மணியை போல் நம்ம காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. இன்னொன்று ஒரு முடி கூட உன் தலையிலேருந்து விழுகாதுன்னு சொல்கிறதெல்லாம் தேவனால் மாத்திரம்தான் முடியும். பாருங்களேன், இன்றைக்கி டெல்லியில் எவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. எத்தனை சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம் அடித்து கொள்கிற அளவுக்கு. இன்னும் நல்ல வேளை கர்த்தர் கிருபையில் ஒரு சாவும் வரல, ஆனால் அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையிலலாம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ரத்தத்துலலாம். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அநியாயங்கள் நடந்துட்டுருக்கு. கர்த்தர் தான் இதை தடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் குரூப்லலாம் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை தடுத்து ஒரு மீடியேட்டராட்டம் யாரானு பேச்சுவார்த்தையில் முடிக்கணும், அப்போ சுகமாக முடிஞ்சிடும். இப்படி அராஜகம் பண்ணி கொடூரமான ஒரு ஆட்சி மாதிரி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நாங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும்னா தேவனை நம்புகிறவர்களாக இருக்கணும். முற்றிலுமாக 100% நம்பிக்கை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவரே நம்ம விசுவாசம் இல்லாமல் அவரை பிரியப்படுத்தவே முடியாதுன்னு.
அவரை பிரியப்படுத்தணும்னா அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இன்றைக்கி விசுவாசத்தினால நாங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களும் அதிசயங்களும் 1 2 இல்லை, நிறையா இருக்குது. அதிசயங்கள் மேலே அதிசயங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு கர்த்தர் எங்கள் மேலே பாசமாக நேசமாக இருக்கிறாரு. இயேசு எங்களை நேசிக்கிறாரு. அவர் அகாப்பே லவ்ங்கிற ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் தெய்வீக அன்பினால் நம்மளை நேசிக்கிறார். அந்த தெய்வீக அன்பு நம்மக்கிட்ட இல்லை பாருங்கள். அதனால் அவரை அந்த அளவுக்கு நம்ம நேசிக்க முடியல. நமக்கு அவர் அன்கண்டிஷனல் லவ்வில் நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம கண்டிஷன் லவ்வாக இருக்குது நமக்கு. நீ இதை செஞ்சின்னா நான் செய்வேன், அதுதான் அப்படி போகுது நம்ம வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மளை மன்னித்து மறந்து பாவங்களெல்லாம் மன்னித்து நம்மளை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு, நீ எது கேட்டாலும் நான் தரேன்ப்பா, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்குறவராகவே இருக்கிறார். நல்லது ஒரு தெய்வம். இவரை நம்ம விட்டுறக்கூடாது. வாழ்க்கையில் எதை தேடுறீங்களோ இல்லையோ, இயேசுவை கட்டாயமாக தேடணும். நீங்கள் பெரிய பிஹெச்டி படித்தா என்ன, பெரிய சிஇஓயாக இருந்தால் என்ன, பிரைம் மினிஸ்டராக இருந்தாருன்னா, பிரசிடெண்ட்டாக இருந்தாருன்னா, யாராக இருந்தால் என்ன, இயேசு உங்களுக்கு தேவைங்க. இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு நீங்கள் போய்க்க முடியாது. அதுதான் உண்மை. ஆண்டவர் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, 30 கோடின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் இருந்தால் கூட இயேசு ஒருத்தர் தான் மீட்பர். அதாவது ரட்சிப்பு, ஆத்தும மீட்புக்குன்னு உள்ள ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். நீங்கள் எத்தனை காரியத்தை ஆன்மீகத்தில் போய் பாருங்களேன், இயேசு ஒருத்தர் தான் மீட்க வந்தவர். அவர் மூலமாக தான் நமக்கு மீட்பு இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நம்ம அவருக்குள்ளே தைரியமாக அவர் ஃபவுண்டேஷனாக நம்ம வச்சு இருந்தோம்னா, ஒரு ராக்கில் இருக்க மாதிரி, ஒரு மலையில் இருக்கிற அந்த அனுபவம், ஒரு அசைக்க முடியாத ஒரு வீட்டில் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஜியோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். நல்ல ஆண்டவரே, உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கட்டும். அது நிமித்தம் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். நாங்கள் உறுதியாக இருப்போம். உமக்குள்ளே உறுதியாக என்றென்றும் இருக்கிறது போல் நீரும் எங்களை யாரும் அசைக்க முடியாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய திருக்கரத்தினாலே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்.